சூர்யா மகாவை அப்படியே தூக்கிட்டே வராரு. தூக்கிட்டு வந்து கட்டிலில் உட்கார வச்சு அந்த காயத்துக்கு எல்லாத்துக்குமே மருந்து போட்டுகிட்டே இருக்காரு. மருந்து போடும்போது சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஆமாம், நீ போன இப்போ என்ன பண்ணாவன் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான், அதனால தான் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மகா சொல்கிறாங்க, அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கௌதம் வராரு. அப்படியே ரூமுக்கு பின்னாடி இருந்து அப்படியே ஒட்டு கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு விஷயம் மட்டும் அங்கே நடந்தது. அவன் நல்லா தான் இருந்தான். ஆனால் ஒரே ஒரு ஃபோன் வந்தது. அதுக்குள்ளே அவன் என்னை பிடிச்சி தள்ளிட்டு ஓடிட்டான். அப்போ யாரோ நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவன் உஷாராயிட்டு என்னை பிடிச்சி தள்ளிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சூர்யா அப்படியே யோசிக்கிறாரு. கௌதம் அப்படியே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, பணத்தை கூட அவன் 1 கோடி ரூபா கூட கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை அப்படியே கௌதம் கேட்டுட்டு போயிட்டாரு. போனவுடனே அங்கே வந்து ஐஸ்வர்யா வராங்க. மகா ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த மதன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வந்து 1 கோடி ரூபா கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பணமா? அது எப்படி நாங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயம் உடனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அது எப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சூர்யா கிட்ட கேட்குறாங்க. இங்கே யாரோ இருக்காங்க, உண்மையை நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. கௌதம் அப்படியே அங்கேருந்து போகிறாரு. பண்ணலாம், ஏதாச்சும் நம்ம பண்ணலாம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம எல்லாரும் போகலாம், அவன் எங்கே பணத்தை கொண்டு வர சொன்னானோ அங்கே போய்ட்டு நம்ம பணத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. காரில் போனோடனே ஐஸ்வர்யா மகா சூர்யா நிற்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு குப்பை தொட்டியாண்ட பணத்தை வைக்க சொல்லியிருக்கான். சரி, நீ போ ஐஸ்வர்யா, போயிட்டு அந்த பணத்தை அங்கே வை, அங்கே என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜாக்கிரதையாக போ, கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பணத்தை ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு ஐஸ்வர்யா போகிறாங்க. போயிட்டு அந்த குப்பை தொட்டியாண்ட வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க, யார் வரா பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் பைக்கில் வராரு. நல்லா ஹெல்மெட்லாம் போட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு வராரு. வந்து அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஓடி வராங்க மகா சூர்யா எல்லாருமே வந்து அவனை பிடிச்சிட்டு, டேய் கழட்டுறா, உன்னோட தலையில் இந்த அந்த ஹெல்மெட்டை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அந்த ஹெல்மெட்டை கழட்டுறான். பார்த்தா வேறு யாரோ. ஆமாம், நீ எதுக்காக இங்கே வந்த? ஒன்றும் இல்லை சார், எனக்கு என்ன தெரியும், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் வந்து ஒரு பேக் இருக்குது, சரி அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவருக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கொடுக்குறாரு. அவன் வாங்கிக்கிறான். இங்கேயே இருக்கணும், நீ இங்கே யாரோ ஒருத்தவன் வந்து இந்த பேக்கை எடுப்பான், அவன் யாருன்னு எங்களுக்கு சொல்லணும், அவனை பிடிச்சி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சரிங்க சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். இங்கே பாரு, தப்பிச்சு ஓடிலாம் ஏதாவது பண்ணலான்னு நினச்ச அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறார். இல்லை சார், இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக இங்கே வந்து அவன் பணம் எடுத்து அவனை நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து அப்படியே போய்ட்டு காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவனை கண்டுபிடிக்கணும், விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே மதன் வராரு. அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஓரமாக நிற்கிறாரு. அப்போ 2 போலீஸ் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. இந்த பக்கம் தான் அவன் வந்தான், கண்டிப்பாக அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் அப்படியே பார்த்துட்டாரு. அப்பா நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், இல்லைனா என்ன ஆயிருப்போம் தெரியுமா, கண்டிப்பாக அந்த போலீஸ்கிட்ட நம்ம மாட்டியிருப்போம், அப்புறம் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதன் யோசிக்கிறாரு. சரி, நம்ம இதை வேறு ஏதாவது பண்ணலாம். ஆனால் அந்த கௌதம் மட்டும் நல்லவனே கிடையாது, கண்டிப்பாக நம்மளை போலீஸில் மாட்ட விட்டால் அவன் வெளியே எடுக்கவே மாட்டான். ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான், நமக்கு தேவை பணம், எப்படியாவது நம்ம பணத்தை வாங்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கான். மகா சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவனை கையும் களவுமா பிடிக்கணும், இல்லைன்னா அக்காவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட மகா சொல்லிகிட்ருக்காங்க. எதுவுமே சொல்லலை சூர்யா, அமைதியாக இரு, பார்க்கலாம் இரு.